Assalamu alaikum my dear friends and families. Welcome to Rahimay's kitchen. இன்னைக்கு எங்க வீட்ல என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு சாம்பார் தாங்க வைக்க போறேன். என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி சாம்பார் வைக்கிறேன் வாங்க பார்க்கலாம். இப்போ தோரம் பருப்பு ஒரு முக்கால் அடக்கு எடுத்துட்டேன். அது ஒரு வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் அது கால் ஹவர் ஊற வைக்க போறேன். கூடவே கொஞ்சம் புளியும் ஊற வைக்க போறேன். பருப்பு ஒரு கால் ஹவர் ஊறினதும் அதை எடுத்து ஒரு சுத்தமான தண்ணியில் 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பருப்பு வேக வைக்க போகிறேன். கூட நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறேன் பாருங்கள். எப்போவுமே நார்மலாக தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இந்த மாதிரி தான் போடுவாங்க. பட் நான் எப்போவுமே 2 வெஜிடபிள் ஆட் பண்ணிப்பேன். அதாவது கத்திரிக்காயும் கேரட் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா அதுவும் பருப்பு கூட அப்படியே வெந்துடும். அப்படியே அது கடைஞ்சிட்டு குழந்தைக்கு கொடுத்துடலாம். இல்லைனா சாம்பாரில் அது வெஜிடபிள்ஸ் தனியாக தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டாங்க. இல்லைனா அப்படியே எடுத்து அதை ஒதுக்கி வச்சுடுவாங்க. அதனால எப்போவுமே நான் இந்த மாதிரி சேர்த்து அதுவும் வெஜிடபிளும் கூடவே கடைஞ்சிடுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாம்பார். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி சாம்பார் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் திக்கான சாம்பார் தான் சாப்பிடுவோம். இப்போ 2 கத்திரிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. ஒரு சின்ன சைஸ் வெங்காயமும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் போட்டாச்சு. ஒரு பச்சை மிளகா காரத்துக்காக. அப்புறம் ஒரு கை பூண்டு, உரிச்ச பூண்டு ஒரு கை அப்படியே சேர்த்துக்கிறேன். ஏன்னா பருப்பு வாயு, அதனால நம்ம பூண்டு, சீரகம், பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்க்கணும். சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே நான் சொன்ன மாதிரி ஒரு கேரட்டும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் நம்ம இது விசில் விட போகிறோம். அதுக்கு முன்னாடி குக்கர் மூடியெல்லாம் ப்ராப்பராக இருக்கா நம்ம எப்போவுமே ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் இது லாக் பண்ணணும். இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். 5-6 விசில் வரட்டும். அது வெந்துற கேப்பில் நம்ம இங்கே நெக்ஸ்ட்டு நான் வாழை கருவாடு தொக்கு வைக்க போகிறேன். அதுக்கு தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். நான் எப்போவுமே தொக்கு அந்த மாதிரி வைக்கிறதுக்கெலாம் இந்த சாப்பர் யூஸ் பண்ணிவிடுவேன். ரொம்பவே டைம் சேவ் ஆகும் எனக்கு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் உள்ளே கட் பண்ணி போட்டுட்டேன். கொஞ்ச நேரத்தில் சூப்பராக கட் பண்ணி வந்துடுச்சு. நல்லா பொடிசாக இருக்குது வெங்காயம். அப்படியே தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இதுவுமே அதில் சாப்பரில் போட்டுக்கலாம். பட் ஸ்டில் நான் அப்படியே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வாழை கருவாடு வாங்கியிருக்கேன். பேக்கெட்டில் தான் வாங்கியிருக்கேன். அது எனக்கு இப்போ எவ்வளோ தேவையோ அது மட்டும் எடுத்து மிச்சத்தை எடுத்து வச்சிட போகிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை எடுத்து வச்சிடலான்னு இருக்கேன். இப்போ இந்த வாழை கருவாடு நல்லா தொக்குக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இது கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன். தக்காளி வெங்காயம் வதக்கிற வரைக்கும் இது ஊறட்டும். அதுக்கப்புறம் இது நல்லா வாஷ் பண்ணி தான் தொக்கில் சேர்க்க போகிறேன். இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடானதும் சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 1 சேர்க்குறேன், நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததும் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிறேன், நல்லாயிருக்கும் தொக்குக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா எல்லாமே சூப்பராக வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி எனக்கு காலியாகிற ஸ்டேஜில் இருக்குது, அதுதான் காம்பாக இருக்குது, புதுசு வாங்கணும். பக்கத்தில் முட்டை வச்சுருந்தேன், அது வெந்துடுச்சு. அதுக்கு பக்கத்தில் சோறு ரெடி ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி கொஞ்சம் அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம்
கருவாடு வந்து சுத்தமாக வாஷ் பண்ணி அழகாக இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வந்து கருவாடை வந்து போட்டு குக் பண்ணாதீங்க. அதுவுமே ஒரு 3 மினிட்ஸ் வச்சா போதும் அடுப்பில். அப்புறம் அவிச்சு வச்சுருந்த முட்டை ஒரு 3 இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து கருவாடு தொக்கு முடிஞ்சிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே சோறு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் வேகணும். அடுத்தது வந்து பொட்டேட்டோ பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் வைக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணிட்டேன் உருளைக்கிழங்கு. இப்போ வந்து சோறு வெந்துடுச்சு உருளைக்கிழங்கு வெட்டுற கேப்பில். இப்போ இதை வடிச்சிட்டு வந்துடுறேன். சோறு வடித்து வந்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகா ஒரு 2 கிள்ளி போட்டாச்சு. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நீங்கள் வேணால் பூண்டு கூட இடுக்கி போட்டுக்கலாம். அப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனும், பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு அவ்வளோவும் வாய்வு இல்லையா. அடுத்தது வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா உருளைக்கிழங்கு வந்து மசாலாவோடு நல்லா பெரட்டி விட்டுட்டு இது வந்து ஒரு 2 முட்டை வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த முட்டை மசாலா கூட சேர்ந்தா முட்டை டேஸ்ட் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் இப்போ இங்கே சாம்பார் பருப்பு வெந்துடுச்சா பார்த்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை கடைஞ்சிடுறேன். இது கூடவே வந்து பிரிஞ்சாலும் கேரட்டும் வந்து கடைஞ்சியாச்சு அப்படியே. இப்போது லைட்டாக தண்ணி விட்டுட்டு புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் புளிப்புக்கு. இப்போ உருளைக்கிழங்கு வந்து சிம்மில் வச்சிடுறேன், அது வேகட்டும். சாம்பாரும் வந்து நல்லா கொதித்து வரட்டும். அந்த பருப்போட பச்சை ஸ்மெல்லாம் சுத்தமாக போயிட்டும். இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டாச்சு. அப்புறம் சாம்பார் தூள் போட்டுட்டேன் ஒரு 2 ஸ்பூன். அப்புறம் பெருங்காயத்தூள் இதுலேயுமே சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு லைட்டாக காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். இப்போ தண்ணி விட்டு இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பொரியலும் சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியாக இருக்குது பார்க்கவே. இப்போ இது வச்சிடலாம். அடுத்தது வந்து இந்த சாம்பார் ஸ்லோவாக கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து சாம்பாருக்கு தேவையான இது தாளிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 2 கிள்ளி போட்டாச்சு, கருவேப்பிலை, சாம்பார் சின்ன வெங்காயம், அப்புறம் சும்மா 2 பல் பூண்டு. பூண்டு நம்ம ஆல்ரெடி அதில் நிறையவே சேர்த்துட்டோம். இல்லை சும்மா தாளிக்கிறப்போ அந்த பூண்டு ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா தாளிச்சிட்டு இப்போ சாம்பாரில் போட்டுடலாம். தாளித்த உடனே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு 1 ஸ்பூன் கீ போட்டு இது க்ளோஸ் பண்ணிடலாம். கீ நம்ம எதுக்கு போடுறோம்னா சாம்பார் வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகாது. அதனால கீ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா இது வந்து பருப்பு சீக்கிரமாக நம்மளுக்கு சாப்பிட்றப்ப டைஜஸ்ட் ஆகிடும். அதனால தான். அடுத்தது வந்து கூடவே அப்பளம் கொஞ்சம் பொரிச்சிக்கிறேன். கூடவே கொஞ்சம் வத்தலும் மிளகாவும் வறுத்துக்கிறேன். நல்லாயிருக்கும் சாம்பார் கூட சாப்பிட்டா. இது வந்து சோறு வடித்த கஞ்சி தான். இதில் வந்து கொஞ்சோண்டு வடித்த சோறும் லைட்டாக உப்பும் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். லோ பிபிக்கு வந்து இது ரொம்ப நல்லது. இப்போ சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து உடனே நான் கையோடு வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா அந்த ஸ்டவ் வந்து சூடாக இருக்கிறப்பவே எல்லாம் வந்து டர்ட்லாம் சீக்கிரமாக போயிடும். நம்ம ஆற விட்டு அது அப்படியே வந்து ஸ்டவ்வில் ஒட்டிக்கும். அப்புறம் நம்மளுக்கு க்ளீன் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால எப்போவுமே சமையல் முடித்த கையோட அடுப்பை துடைச்சிட்டு சுத்தமாக அங்கே கவுண்டர் டாப்பை வந்து சுத்தமாக துடைச்சிட்டு கூடவே பாத்திரம்லாம் கழுவிட்டால் நம்மளோட வேலை முடிஞ்சிடும்.
அவ்வளோதாங்க, இன்னைக்கு சமையல் பார்த்தாச்சு. சுட சுட சோறு, அப்புறம் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், கருவாடு தொக்கு, அப்பளம். இந்த சோறு வந்து நான் காலைல என் குழந்தைக்கு லஞ்சுக்காக வடித்தது. இது வந்து சிறுகீரை, சிறுபருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். இதோட ரெசிபியும் நான் ஒரு நாள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ஹிமிஸ் டைரி. தேங்க்யூ.